ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஒரு 29 வயசு லட்சுமி அப்படின்ற ஒரு பொண்ணு 4 பேரை கல்யாணம் பண்ணி அது 4 பேருக்குமே தெரியாம 4 பேரையுமே ஏமாத்தி ஒருத்தவங்கள்ட்ட ஒரு கதை. நான் டாக்டர், நான் நர்ஸ், எனக்கு அம்மா அப்பா இல்ல, எனக்கு குழந்தைங்க இல்ல, ஆனா 2 குழந்தைங்களுக்கு தாய், இப்படின்ற மாதிரி பல ஸ்டோரிய பல பேர்கிட்ட சொல்லி நிறைய கல்யாணம் பண்ணியிருக்காங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல இவங்க இந்த 4 கல்யாணம் தான் பண்ணிருக்காங்களா இல்ல இன்னும் 4 கல்யாணம் பண்ணிருக்காங்களா அப்படின்றத ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்டிகேஷன்ல அவங்கள அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சு, எங்க நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, இந்த கதையோட அந்த ஹீரோயின் யாரு, கதை இல்ல நிஜம், இதத்தான் இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க மக்கள். இன்னும் 2 நாள்ல அதிகமா பேச ஆரம்பிப்பாங்க. அதைத்தான் இப்ப நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். சாரி, நடந்த உண்மையான சம்பவத்துக்குள்ள போலாம். மயிலாடுதுறை மாவட்டத்துல நடந்த சம்பவம் இது. மயிலாடுதுறை மாவட்டம் கொடியம்பாளையம்ல மீனவ கிராமத்தை சேர்ந்தவர் லட்சுமி, 29 வயசு. அதாவது மயிலாடுதுறை மாவட்டத்துல கொடியம்பாளையம் அப்படின்ற ஒரு மீனவம் சமூக மக்கள் இருக்கிற அந்த ஊர்ல லட்சுமி அப்படின்ற 29 வயசு பொண்ணு இருக்காங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்களும் இருக்காங்க. அந்த குழந்தைங்களோட பேர் என்னன்னா தர்சன் அப்படின்ற ஒரு பையன், ரேணு அப்படின்ற ஒரு பொண்ணு. இவங்களுக்கு அதே மீனவ கிராமத்தை சேர்ந்த, அதாவது பழையார் மீனவ கிராமம் அப்படின்ற ஒரு மீனவ கிராமத்தை சேர்ந்த சிலம்பரசன் அவங்களோட கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்கு. இவங்க அவங்களோட லைஃப அப்படியே ஸ்மூத்தா ரன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. சடனா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே 2 குழந்தைங்க பிறந்த உடனே அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு. சோ இந்த மாதிரி இறந்து போகவும் இந்த குழந்தைங்களை எல்லாம் யாராவது பாத்துக்கணும்ல. சோ அப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களோட அம்மா வீட்டுல அவங்களோட மாமா ஜெயக்குமார் அப்படின்ற ஒருத்தவரோட கண்ட்ரோல்ல இவங்களோட குழந்தைகளை ஃபுல்லா வளர்த்து வந்துகிட்டு இருந்திருக்காங்க. இப்படி லைஃப் போய்கிட்டு இருந்திருக்கு. இப்படி போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இப்பதான் கதைய ஆரம்பிக்க போகுது. 2017ல அதே மாவட்டம் புத்தூர் அப்படின்ற ஒரு கிராமத்துல நெப்போலியன் அப்படின்ற ஒருத்தவர்கிட்ட, நான் ஒரு நர்ஸ், மீரா என்னோட பேரு அப்படின்னு இன்ட்ரோ கொடுக்கறாங்க. அதாவது நான் ஒரு நர்ஸ், என்னோட பேரு மீரா அப்படின்ற மாதிரி அவங்க கூட பேசி பழக ஸ்டார்ட் பண்றாங்க. சோ இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகவும் அவங்களுக்குள்ள இருந்த நட்பு காதலா மாறி இருக்கு. ஆனா இந்த காதல் நடந்துட்டு இருக்கும்போது அங்கே அவங்க மாமா வீட்டுல, அவங்க அம்மா வீட்டுல அவங்க மாமாவோட கண்ட்ரோல்ல 2 குழந்தைங்க இருக்கு. ஆனா அதை எல்லாத்தையுமே மறைச்சு இங்க நெப்போலியன் அப்படின்றவர்கிட்ட பழகிருக்காங்க, பேசியிருக்காங்க. அது கல்யாணமாவும் ஆயிருச்சு. சோ அவங்க உங்க வீட்டுக்கே தெரியாம கல்யாணம் முடிச்சு அந்த ஊர்ல இருந்து தப்பிச்சு சென்னை, கடலூர் அப்படின்ற மாதிரி 2 ஊர்லயுமே ஒரு 4 வருஷம் அவங்களோட லைஃப சர்வே பண்ணிருக்காங்க. அதாவது அங்க இருந்த குழந்தைங்க தெரியாது, ஆல்மோஸ்ட் இந்த நெப்போலியன் அவருக்கும். சோ நெப்போலியனுக்கும் தெரியாம இவ்வளவு நாள் அவங்களோட லைஃப கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஒரு 4 வருஷத்துல சடனா அதாவது லட்சுமி இருக்காங்கல்ல, அவங்க சாரி நெப்போலியனுக்கு மீரா, உண்மையான பேரு லட்சுமி. இவங்க நெப்போலியனை விட்டு பிரிஞ்சு வந்துடுறாங்க. அடுத்து சிதம்பரம் போறாங்க. சிதம்பரத்துல போயிட்டு ராஜா அப்படின்றவங்கள்ட்ட, நான் என்னோட பேர் நிசாந்தினி, நான் MBBS MS முடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி நிசாந்தினி அப்படின்ற புது ஒரு கெட்டப் போட்டுக்கிட்டு ராஜா அப்படின்றவங்கள்ட்ட அவங்களோட லைஃப் திரும்ப கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, நான் இங்க இருக்கிற சிதம்பரம் GH அரசு கலைக்கல்லூரி மருத்துவமனையில தான் நான் வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அவங்களுக்குள்ளயும் கல்யாணம் நடந்திருக்கு. அதாவது பழக்க வழக்கம் கல்யாணமா மாறிடுச்சு. சோ இந்த மாதிரி கல்யாணம் முடிச்சு சிதம்பரத்திலே அவங்களோட லைஃப் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி கண்டினியூ ஆகிட்டு இருக்கிற இந்த நேரத்துல சடனா எனக்கு ப்ரொமோஷன் வந்துருச்சு, சோ நான் உங்களை விட்டு பிரிஞ்சு கோயம்புத்தூர் போறேன் அப்படின்ற மாதிரி ப்ரொமோஷனுக்காக கோயம்புத்தூர் போனவங்க. அது ராஜாவுக்கும் தெரியாது. ஃபர்ஸ்ட் நெப்போலியன், அடுத்து இப்ப ராஜா, சிதம்பரத்தை சேர்ந்த ராஜா. சோ இவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க கோயம்புத்தூருக்கு. சோ அதோட ராஜா கதையும் அவ்வளவுதான். ராஜாவும் தேடி பாக்குறாரு, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அதுக்கு அடுத்ததா இன்னொரு ஒரு ஆள், இவர்கிட்ட தான் இவங்க வசமா சிக்கி இருக்காங்க. எத்தனை பேரை கல்யாணம் பண்ணியிருக்க, இவ்வளவு நாள் யாரை ஏமாத்தி இருக்க, உனக்கு எத்தனை குழந்தை இருக்கு அப்படின்றத இவர் மூலியமா தான் தமிழக மக்களுக்கு இப்ப தெரிய ஆரம்பிச்சிருக்கு. சோ இவர் யாரு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, சீர்காழி மாவட்டத்தை சேர்ந்த திட்டை அப்படின்ற ஒரு ஊர். இவரோட பேர் சிவச்சந்திரன். இவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களோட அம்மா அங்க GHல அட்மிட் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதே கதை தான் இங்கேயும்.
நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட நேம் வந்து நிஷாந்தினி அப்படின்ற மாதிரி ஒரு புது பேரை வச்சு, அது டாக்டர், அதுக்கப்புறம் நர்ஸ் ஆயிட்டாங்க. நர்ஸா வந்து வேலை பார்த்துக்கிட்டு, நானும் இதே ஹாஸ்பிட்டல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு அம்மா அப்பாலாம் யாருமே கிடையாது. நான் சிங்கிள் தான். அதான் 2 குழந்தைங்க இருக்கு. ஆல்ரெடி 2-3 பேரை கல்யாணம் பண்ணிட்டு அவங்கள டைவர்ஸ் பண்ணி விட்டாங்க. டைவர்ஸ் பண்ணல, விட்டுட்டு ஓடியாந்துட்டாங்க. இருந்தாலும் இப்ப புது கதை. எனக்கு அம்மா அப்பா யாருமே கிடையாது. நான் இங்க தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோ நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கேயும் அந்த இது வந்து காதல் வந்து கல்யாணம் வர போயிடுச்சு. சோ இந்த மாதிரி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த லாஸ்டா பாதிக்கப்பட்டிருக்காருல, அவர் பேரு சிவச்சந்திரன். இவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, கல்யாணம் முடிஞ்ச போட்டோஸை வந்து இப்ப முடிஞ்சல ஜனவரி 20 இதுல வந்து வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சிருந்திருக்காரு அவங்களோட கல்யாண போட்டோவை. இத பார்த்த அந்த சிவச்சந்திரன் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போது ஃபுல்லா தொக்கா மாட்டிக்கிட்டாங்க லட்சுமி. மாட்டிக்கிட்டு யார் இவங்க அப்படிலாம் சிவச்சந்திரன் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இவங்க எல்லாத்தையுமே சிம்பிளா மழுப்பி, இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானே, அப்பப்ப அந்தந்த காலத்துல போட்டோஸ் எடுத்தது, இதை போய் ஏன் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிற அப்படின்ற மாதிரி சிவச்சந்திரனை சமாளிச்சிருக்காங்க. இருந்தாலும் சிவச்சந்திரன் வந்து நம்பிக்கை இல்லாம இங்க உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ணதோட அடிப்படையில இவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த அரெஸ்ட் பண்ண இந்த இன்வெஸ்டிகேஷன்ல தான் இவ்வளவு விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. இவங்க வந்து எந்த ஊரு, யார் யாரை கல்யாணம் பண்ணாங்க, என்னென்ன ரீசன் சொல்லி கல்யாணம் பண்ணாங்க, இவங்களுக்கு 2 குழந்தை இருக்குது, இவங்களோட அம்மா இருக்காங்க, இவங்களுக்கு மாமா இருக்காங்க, ஆல்ரெடி இவரோட கணவர் வந்து ஃபர்ஸ்ட் கணவர் வந்து இறந்து போயிட்டாரு. அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களுமே இந்த இன்வெஸ்டிகேஷன்ல கொஞ்சமா வெளியே வருது. அது மட்டும் இல்லாம அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க இந்த 4 கல்யாணம் தான் பண்ணிருக்காங்களா, இல்ல இன்னும் நிறைய கல்யாணங்கள் வந்து பண்ணி நிறைய ஆண்களை வந்து ஏமாத்தி இருக்காங்களா அப்படின்றது இன்னும் தெரியல. அப்படின்ற மாதிரி போலீஸை கைய விரிச்சிட்டாங்க. ஏன்னா இப்பதான் இன்வெஸ்டிகேஷன்ல கொஞ்சமா வெளியே வருது. நான் இவர் தான் பாதிக்கப்பட்டிருக்காரு, இவருக்கு முன்னாடி உள்ளவர் தான் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு பார்த்தா, அப்படியே ஒரு 10 வருஷம் முன்னாடி போனா ஒரு 5 வருஷம் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒருத்தவங்களை ஏமாத்திக்கிட்டே இவங்க வந்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்றது இப்பதான் தெரிய வந்துச்சுன்னு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல வந்து சொல்றாங்க. இதுல மிகப்பெரிய கேள்விக்குறி என்னன்னா, இவங்க கல்யாணம் பண்ணி ஏமாத்ததான் செஞ்சாங்களா, இல்ல அவங்கள்ட்ட பணம் சொத்துகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி ஏமாத்துறாங்களா அப்படின்றது இனிமேதான் தெரியும். வந்து ஒரு புது கதையா இருக்கு. கல்யாணமே பண்ணிட்டு, அதுவும் இத்தனை கல்யாணம் பண்ணிட்டு இவங்க வந்து எதுக்காக இத்தனை கல்யாணம் பண்ணாங்க அப்படின்றது இனிமேதான் வெளியே வரும். ஏன்னா இந்த ரீசனுக்காக தான் இவங்க கல்யாணம் இத்தனை பேரை பண்ணாங்க அப்படின்ற ஒரு ரீசன் இன்னும் வெளியே சொல்லல. இத்தனை பேரை கல்யாணம் பண்ணி ஏமாத்திருக்காங்க அப்படின்றத இந்த இன்வெஸ்டிகேஷன்ல வெளியே வந்திருக்கே தவிர, எதுக்காக ஏமாத்தினாங்க அப்படின்றது இன்னும் கொஞ்சமா வெளியே வரும். நானும் அந்த மாதிரி கொஞ்சமா வெளியே வந்தா அதை நான் உங்களுக்கு கொஞ்சமா சொல்றேன். அதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனல்ல பாக்குற எல்லா வீடியோஸுமே நீங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் இன்னும் நிறைய வீடியோஸை மேக் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா மேக் பண்ணுவேன். ஓகே, நான் இன்னும் சூப்பரான வீடியோ வந்து பாக்குறேன். டாடா, பை.